இயக்குனர் செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் காந்தா. இந்த படத்தை ராணா டகுபதி, துல்கர் சல்மான் ரெண்டு பேரும் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த செல்வமணி செல்வராஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, த ஹண்ட் ஆஃப் வீரப்பன் அப்படின்னு 2023 நெட்ஃப்ளிக்ஸில் வந்த டாக்குமெண்ட்ரி டைரக்டர். அவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்திருக்கு. இந்த திரைப்படத்திற்கான திரைக்கதையை செல்வமணி செல்வராஜும் எழுத்தாளர் தமிழ் பிரபா ரெண்டு பேருமே சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். காந்தா இந்த திரைப்படத்தினுடைய காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1953 டு 59 நடக்கிற காலகட்டம். என்ன சார் இது எப்படி அக்யூரேட்டாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா படத்தில் ஃபஸ்ட்டு ஷாட்டு மவுண்ட் ரோடில் எல்ஐசி கட்டடம் கட்டுறதுக்கான ஒரு ஷாட் ஒன்று வரும். எல்ஐசி கட்டடம் 1953 ஸ்டார்ட் பண்ணாங்க கட்டுறதுக்கு. 1959 தான் அந்த எல்ஐசி கட்டடத்தை ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த காலகட்டம் 1950கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 1950களில் வச்சு என்ன கதையை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இயக்குனர் அவர் நொடிஞ்சு போயிருக்காரு. ஆனால் அவரால் வளர்த்து விடப்பட்ட ஒரு பெரிய நடிகர். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஈகோ கிளாஷ் தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. இந்த படத்தில் ஒரு கொலை சம்பவம் நடக்குது. அந்த கொலை சம்பவத்தினால ரெண்டு பேருமே பாதிக்கப்படுறாங்க. அதுலேருந்து யார் வெளியே வந்தாங்க, யார் அந்த சூழல்லேருந்து வெளிவந்தாங்க அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. ஏறக்குறைய இந்த திரைப்படம் தியாகராஜ பாகவதர் கதையை ஒற்றி எடுக்கப்பட்டது அப்படின்னாலும் இது முழுக்க முழுக்க புனைவாகவே இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா தியாகராஜ பாகவதர் அண்டு கலைவாணர் ரெண்டு பேருமே லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு கொலை வழக்கு, அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில். அதில் ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டின் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர். அவர் அந்த கொலை வழக்கின் காரணமாக அவருடைய லைஃபே எல்லாத்தையும் காலி பண்ணாங்க, எல்லாமே தொலைஞ்சு போச்சு. ஸோ அதை பின்னணியாக வச்சுக்கிட்டு இல்லை அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இந்த திரைப்படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்ற பேச்சும் பரவலாக இருந்தாலும் கூட திரைப்படத்துடைய கதை இவ்வளவு தான். ஸோ நடிகர்கள் மற்ற ப்ளஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட் அதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஓகே, காந்த திரைப்படத்தை தாங்கி நிற்கக்கூடிய 4 பில்லர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி, ராணா டகுபதி, அப்புறம் பாக்கியஸ்ரீ அந்த பொண்ணு. ஸோ 4 பேருமே படத்தை ரொம்பவே இந்த படத்தை லைவ்லேயே வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியும். முக்கியமாக துல்கருக்கும் சமுத்திரக்கனிக்கும் நடுவில் ஒரு கிளாஷ். அந்த கிளாஷில் ரெண்டு பேருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஆரம்ப காலத்தில் துல்கர் எந்த மாதிரி சார்லி சாப்ளின் ரெஃபரன்ஸு, சந்திரபாபு ரெஃபரன்ஸ், இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. முக்கியமாக கிளைமேக்ஸில் துல்கருடைய நடிப்பு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அடுத்து சமுத்திரக்கனி இயக்குனராக கோல வச்சு இப்போ சப்போஸ் அவருக்கு பெரிய வெற்றிலாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு காலகட்டம். அவர் சாந்தான ஒரு படம் எடுக்கிறதுக்காக வர்ற ஒரு சிச்சுவேஷன். அவருடைய பார்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ டாமினேட் பண்ணுறப்ப ஹீரோயின் பாக்கியஸ்ரீ கேரக்டர் பாக்கியஸ்ரீ அதாவது குமாரி கேரக்டர் ஐயான்னு சொல்லி இந்த ஷாட் எப்படி வைக்க போகிறீங்கன்னு கேட்குறப்ப சமுத்திரக்கனி ஒரு பெருமிதத்தோடு எழுந்து நடந்து வர்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ராணா டகுபதி இன்டர்வலுக்கு பிறகு ராணா டகுபதி கொலை வழக்கை விசாரிக்க வர்ற ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராகவே அவர் பண்ணியிருக்காரு. அவருடைய பாடி லாங்குவேஜ், அந்த பரபரப்பு எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் வையாபுரி, சாம்ஸு, அப்புறம் அதன் பிறகு காத்து கேரக்டரில் பகவதி பெருமாள். ஸோ இவங்க எல்லாமே அவங்க பாட்டை சிறப்பாக பண்ணியிருந்தாலும் உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த மாமனார்னு ஒரு கேரக்டர், அதாவது துல்கருக்கான மாமனார் கேரக்டர், இது யாரோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு க்ளோஸ்அப் ஒரு ஷாட்டுக்கு ஜூம் போவோம், ஐயோ நேழல் ரவி. உண்மையிலே எனக்கு அவரை சத்தியமாக அடையாளம் தெரியல. ஆனாலும் அவர் சூப்பராகவே பண்ணியிருந்தார். காயத்ரி இவங்களாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரையிலையும் ஃபண்டாஸ்டிக்கான விஷயம். இந்த படத்தினுடைய ஹீரோயின் பாக்கியஸ்ரீயை பற்றியும் கொஞ்சம் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு கீர்த்தி சுரேஷ் மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா சாவித்திரி ரெஃபரன்ஸ்க்காக இவங்க கீர்த்தி சுரேஷ் எடுத்துருக்கலாமேன்னு ஒரு தோணுச்சு. ஆக்சுவலி இந்த பொண்ணு கீர்த்தி சுரேஷ் வித் ராஷ்மிகா மந்தானா ரெண்டு பேரையும் கலந்து செய்த கலவையாகவே இவங்க இருக்கிறாங்க. ஸோ நிறைய சீனை ரொம்ப சூப்பராக எக்ஸ்ட்ராடனரி ஆக்டிங் மூலமாக கேரி ஓவர் பண்ணாங்க. அதுக்காகவே நம்ம ஜாக்கி சினிமா சார்பாக நம்ம பாராட்டலாம். காரணம் என்னன்னா, இன்றைக்கி ராணா டகுபதியும் சரி துல்கரும் சரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க.
அவங்க வந்து ஒரு ஸ்க்ரீனை வந்து ஆக்குப்பை பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் புது உறவாக வர்றவங்க ஈடு கொடுத்து நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்த விட அந்த படத்தில் வந்து அந்த ரொமான்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது அந்த காலகட்டத்தில் சாங்னா எவ்வளோ ஹாப்பி ஆவாங்க அப்படின்றது ஒரு சின்ன சின்ன விஷயம் மூலமாக அது வந்து டெவலப் ஆகிறது. இன்னும் கூட கொஞ்சம் அந்த ரொமான்ஸையும் காதலையும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக காமிச்சிக்கலான்றது என்னோடய அபிப்பிராயம். தட்ஸ் ஆல். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா 1950 காலகட்டம் போது ரொம்பவும் வந்து வெளியே போகாமல் திரைக்கதையில் வந்து ஒரு ஸ்டுடியோ செட்டப்லேயே வச்சு இந்த படத்தை முடித்ததும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் கிடையாது, அந்த காலத்து மைக்கு, அந்த காலத்து லைட்டு, கேமரா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணது வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய வேலை தான். அதே மாதிரி காஸ்டியூம் டிசைனர்ஸ் அண்டு ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த படம் பார்க்கும்போது ஒரு ரீக்ரியேட்டாக ஒரு 50 வருஷம் 75 வருஷம் 50 வருஷம் கூட இல்லை, 75 வருஷம் நம்ம பின்னாடி போய் தமிழ் சினிமா பார்த்த ஒரு ஃபீலை வந்து இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி, மற்ற விஷயங்களும் இது கொடுக்குறதுன்றதில் மாற்றுக்கிறதே இல்லை. இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபர் டானி சான்சஸ் லோபஸ். அவருடைய பாட்டு வந்து நிச்சயமாக வேறு லெவல். காரணம் என்ன, லைட்டிங். இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இடங்களில் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம், அதற்கான லைட்டிங்காக இருக்கட்டும், துல்கருக்கும் அந்த பாக்கியஸ்ரீ பொண்ணுக்குமான அந்த கடற்கரை, அந்த ஷார்ட்ஸு, ஒரு ஷாட் வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து படுகிறப்போ ஒரு க்ளோஸ்அப் ஷாட் ஒன்று இருக்கும். அந்த ஷாட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து எல்லிஸ் ஆர் டங்கன் ஒரு சினிமாட்டோகிராஃபர், அவர் தமிழில் வந்து பண்ணார். அவர் முதல்ல வந்து கேமராலாம் வாடகை விடுற விஷயம் தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவர் அமெரிக்காவிலேருந்து வந்தவர். ஏறக்குறைய 17 வருஷம் வந்து அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட ஃபிலிம்ஸ்க்கு வந்து சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணார். அதனால தான் இதில் வந்து ஸ்டான்லின்னு ஷார்ட் வை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுதான் ஞாபகப்படுத்துது. காரணம்னா அவர் 2000 வரலேயே அவர் உயிரோடு இருந்தார். ஸோ ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெள்ளைக்காரர் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்து இங்கே ஒரு சினிமாட்டோகிராஃபராக இருந்து 17 படத்துக்கு மேலே வந்து 17 வருஷத்துக்கு மேலே அங்கே வேலை செஞ்சுருக்காருன்றது வந்து இங்கே நிச்சயமாக அதெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்க முடிஞ்சதாக இருந்தது. எல்லாத்தோட இந்த படம் வந்து எனக்கு ஏன் ரொம்ப கனெக்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த சென்னைக்கு நான் வந்து ஸ்டுடியோஸில் எல்லா ஸ்டுடியோஸ்லையுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏவிஎம், வாகினி, கற்பகம், அருணாசலனி, ஏகப்பட்ட ஸ்டுடியோஸ். அதெல்லாம் ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெருமைன்னு வச்சுக்கோங்க, சத்யா ஸ்டுடியோஸ்லேருந்து. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த பழைய ஞாபகம்லாம் வந்து ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு. எடிட்டர் வந்து ஆண்டனி, ஆனால் ஜேவலிஸ் ஆண்டனி கான்சவுன்னு ஃபுல் நேமும் போட்டு நம்மளே குழப்பி விட்டாங்க. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, நேற்று வந்து நவ் யூ சி மீ நவ் யூ டோன்ட் இந்த படம் பார்த்தேன். அந்த படத்தில் வந்து என்னென்னா, ரூபன் ஃப்ளெச்சர்னு ஒரு பேர். ஆக்சுவலி அந்த ரூபன் ஃப்ளெச்சர் வந்து நான் வந்து ஃபேஸ்புக் படத்தோடைய அந்த சோஷியல் நெட்வொர்க் படத்தோடைய ஹீரோ பேரை சொல்லணும். அப்போ அந்த படத்தை எடுத்தது வந்து டேவிட் ஃபின்ச்சர். ஸோ டேவிட் ஃபின்ச்சர் தான் மைண்டில் இருந்ததுக்கோசரம் எனக்கு இந்த ரூபன் ஃப்ளெச்சர் வரவே இல்லை. டேவிட் ஃபின்ச்சர் மைண்டில் இருந்தனால அந்த பேரை சொல்கிறது அப்போ வந்து ரூபன் ஃப்ளெச்சர் போது டேவிட் ஃபின்ச்சர்னு நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டேன். வெரி சாரி. ஏன்னா ஒரு தப்பை வந்து எனக்கு வந்து மூடி மறைக்க எனக்கு பிடிக்காது. ஒரு தப்புனா தப்பு தான். நான் அந்த தப்பை நேற்று வந்து என்னோடய வீடியோவில் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ஐம் வெரி சாரி. அதனால் கூடுமான வரை அந்த தவறுகள் நேராமல் நான் வந்து பார்த்துக்கிறேன். ஓகே, தவறை சுட்டி காட்டிய நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து ஜேக்ஸ் பிஜாய், அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சாங்ஸும் சரி ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ டெக்னிக்கலாக வந்து படம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கு. வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னா, இந்த படம் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்காது. இந்த படம் சினிமாவில் ஒர்க் பண்ணவங்களுக்கு, சினிமாவை நேசிக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து நிச்சயமாக பிடிக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா பரபரன்னு போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். அதில் வந்து மாற்றமே கிடையாது. ஆனால் இந்த படம் ஏன் அந்த ஃபீலை உங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1950களில் இவ்வளோ பரபரப்பான கதையை நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற மாதிரியான ஸ்பீட் மூமெண்ட்டோ இல்லை மற்ற விஷயங்களோ இருக்காது. ஏன்னா அந்த ஃபீலை வரணும். அதாவது நீங்கள் டோனு, ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் மாற்றினாலும் கூட அந்த கதை அன்றைய காலகட்டத்தில் அவ்வளோ நிதானமாகவும் ரொம்ப பொறுமையாகவும் தான் போகிற மாதிரி தான் இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இருக்கிற திரைக்கதை மாதிரியே எல்லா ஷாட்டும் வைக்கும்போது அப்படியான ஒரு மேக்கிங்கில் போகும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான், அதில் மாற்றமே கிடையாது. சரி, கன்க்ளூஷன் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். இந்த படத்தில் ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருந்தாங்க. கூடுமான வரை நான் தான் சொன்னேன், திரைக்கதையிலேருந்து அந்த காலகட்டத்தை நோக்கி அந்த காலகட்டத்துக்கான அந்த ஸ்லோ எல்லா விஷயத்தையும் பண்ணியிருந்தாலும் கூட இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. துல்கருக்கு வந்து கண்ணாடியில் அடிபட்டு ஸ்கேர் இருக்கும்.
அந்த ஸ்கேர் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக பார்க்கும்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், கேமரா வழியாக பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது என்னடா அது ஸ்கேர் வந்து மாறி இருக்குது, கண்டினியூ மிஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி அதை கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து பின்னூட்டங்களை வந்து அதை வந்து பகிர்ந்துக்கலாம். எனக்கு அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் தான் வந்துச்சு, ரைட்? ஸோ எனிவே, தமிழ் சினிமாவில் ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலகட்டம் எப்படி இருந்த ஸ்டுடியோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னும்பொழுது இந்த படத்தை நிச்சயமாக பார்க்கலாம். இந்த படத்தை தயாரித்த துல்கருக்கும் சரி, ராணா டகபூத்துக்கும் சரி ஒரு பூங்கத்தை கொடுக்கலாம். காரணம் என்னன்னா, வழக்கமான ஃபிலிம்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ஒரு பரபரப்பான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். பட் ஒரு 75 வருடத்துக்கு முன்பாக நடந்த கொலையும் அதை சார்ந்த சினிமாவும் சினிமாவுக்குள்ளே சினிமா எடுக்கிற விஷயமுமே வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடுறதுக்கான ஒரு காரணமாகவே நான் பார்க்குறேன். நான் கொண்டாடுறதுக்கான காரணமாக நான் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்த்தது வந்து, ரொம்ப சந்தோஷமானது வந்து கலைஞரை வந்து போர்ட்ரைட் பண்ணுது. ஏன்னா கலைஞர் அவர் தான் தமிழ் சினிமாவை வந்து மாற்றுறார் 1952 பராசக்தி. ஸோ ஆனால் நிறைய இடங்களில் கலைஞர் வந்து போர்ட்ரைட்டே பண்ண மாட்டாங்க. அதை போர்ட்ரைட் பண்ண விதத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட ஒரு ரியல் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் யார் பெஸ்ட் ஆக்டர்ஸ்ன்ட்டு, சிவாஜியா எம்ஜிஆரான்ட்டு. இதில் வந்து அவங்க வந்து சூப்பராக ஃபஸ்ட் எடுத்ததுமே நடிகர் திலகத்தை காமிச்சிட்டு அடுத்தது வந்து என்டிஆரை காமிப்பாங்க, அடுத்தது தான் வந்து எம்ஜிஆருக்கு வருவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிறைய ரெஃபரன்ஸ் நல்லா இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு சந்திரபாபு, ஏன்னா லாஸ்ட் சாங்கில் கூட வந்து எம் ஆர் ராதாவுடைய அந்த வாய்ஸ் இதெல்லாமே வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. சினிமா ரசிகர்கள் கொண்டாட வேண்டிய ஒரு ஃபிலிமை, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் டோன்ட் மிஸ் இட், ரைட்? இந்த படத்தை வந்து ஏஜ் குரூப் எல்லாருமே பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராகவே இருந்தது. ஸோ குடும்பம் வர எல்லாருடைய கதாபாத்திரங்களையும் சொல்லியாச்சு, சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க, ஃபண்டாஸ்டிக். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. மேக்கிங் வந்து மார்வலஸ் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னா அந்த படத்துக்கு நான் வந்து கொடுக்குற மதிப்பெண்கள். வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.